ஐஸ்வர்யா வந்து எதேர்ச்சியா அவங்க மாமா கிட்ட வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாரி வந்து சிந்துவ ஏமாத்தி வந்து சைன் வாங்குனது நானும் தெரிஞ்சுச்சுன்னா அண்ணன் அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே சிவா கேட்டு செமையா டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யா கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நியாயம் கேட்குறாரு. அவங்க அம்மா வந்து ஆமா இப்போ என்ன பிரச்சனைன்ற நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவ வந்து பிளார்னு ஒன்று விடுறாரு. உடனே அவங்க அம்மா எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணுன்ற நீ சிந்து கூட வாழக்கூடாது தான் இதெல்லாம் பண்ண போதுமா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. உடனே வந்து அவங்க அம்மாவ செமையா திட்டி விட்டுறாரு. ச்சே இப்படிலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது. இன்னொரு பொண்ணு மேலே இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த நினச்சிங்களே, ச்சே எனக்கு நினச்சாவே அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு போகிறாரு. திட்டினோன்னே வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இது எத்தனை நாள் நானும் பார்க்குறேன். இந்த சிவாக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து சிவா வந்து போய் கேட்குறாரு நம்ம சிந்து கிட்ட, என்ன சிந்து ஏன் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதானே, ஐஸ்வர்யா தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லலாம்ல அப்படின்னோடனே பரவாயில்ல அவளும் என் தங்கச்சி மாதிரி தான், அவளை மன்னிச்சிட்டு டாக்டரே அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படி நெகிழ்ச்சி அடைகிறாரு. சிந்துக்கு எவ்வளோ நல்ல மனசு, இதை புரிஞ்சுக்காம இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு சிவா. இங்கே வந்து ஆறுமுகம் வந்து என்ன பண்ணுறாரு, ஆறுமுகத்தோட வண்டி எல்லாமே வந்து பக்காவாக வந்து வழி அனுப்புறதுக்காக வந்து ரெடியாக இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக அங்கே டிஎஸ்பி வந்து இந்த வண்டி எதுக்காக புறப்பட சொன்னீங்க, நான் தான் இந்த வண்டி நிறுத்தி வச்சேன்னொன்னே உடனே வந்து இல்லை கமிஷன் வந்து சொல்லிட்டாரு வண்டி எல்லாம் எடுக்க சொல்லிட்டு அதனால் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே என்ன டிஎஸ்பி சார் ரொம்ப ஓவராக தான் பண்ணீங்க, எங்கள் அண்ணனோட பவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ் எல்லாம் வந்து செமைய கோரஸாக சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து டிஎஸ்பி செமைய டென்ஷன் ஆகிறாரு. என்கிட்டே வா, உன்னை விட மாட்டேன் ஆறுமுகம், இப்படியா பண்ணுற, ஓ உனக்கு இந்த அளவு செல்வாக்கு இருக்கா, என்கிட்டே காட்டிட்டுலாம் உன் திமுற இதுக்கப்புறம் தாண்டா இருக்குது, யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்றாரு அந்த டிஎஸ்பி. இங்கே வந்து எல்லா வண்டியும் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னோடனே ஆறுமுகம் வந்து நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து ஃபோன் பண்ணுற டிஎஸ்பிக்கு. ஒன்று டிஎஸ்பி வந்து என்ன உன் வண்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திமிரில் பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியா அப்படின்னு. இல்லை நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் வந்து ஒரு வண்டியை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இன்னொரு வாட்டி இப்படிலாம் செய்யாதீங்க அப்படி சொல்ல தான் கால் பண்ணேன் அப்படின்னோடனே ஓ அந்தளவு ஆகிடுச்சா, நீ எப்படி இதுக்கப்புறமா வந்து நிம்மதியாக இருக்க, நானும் பார்த்துட்றேன், எப்போ என்னை ஏற்றி இப்படிலாம் பண்ணியும் உனக்கு இருக்குடா அப்படின்னோடனே பார்த்துக்குறாங்க, நானும் பார்த்துக்குறாங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லாத போது என் வண்டியை வந்து இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த டைமில் பைரவி அங்கே வராங்க. உடனே பைரவி என்ன ஆச்சு அப்படின்றாங்க. பைரவி குரல் மாதிரி இருக்குது, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி யோசிக்கிறாரு. உடனே வந்து சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க சார் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. உடனே பைரவி கிட்ட புதுசாக வந்து டிஎஸ்பி வந்து இந்த மாதிரி வண்டியை வந்து பிடிச்சு வச்சுட்டாரு, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பைரவி வந்து எதுக்காக அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது, நீ எதாவது தப்பு பண்ணியா, நான் எதுவும் தப்பு பண்ணல பைரவி, வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது, இப்போ தான் எஃப்சி பண்ண வண்டி தான், வேணும்னே அந்த டிஎஸ்பி இந்த மாதிரி வேலை பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே ஒரு சில வந்து ஆஃபீஸர் இப்படி பண்ணுறதால தான் எல்லா ஆஃபீஸருக்குமே வந்து கெட்ட பேர், சரி ஓகே நீ வண்டி எடுத்துட்டியா, எல்லாம் எடுத்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து யோசனையாக இருக்குது டிஎஸ்பிக்கு. யோசிக்கிறாரு, இது வந்து பைரவியோட குரல் மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு அவர் மனசு ஃபுல்லாக பைரவி யோசிச்சாச்சு, அப்படிலாம் இருக்காது, பைரவியோட குரல் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. பைரவி பற்றி யோசிச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்காங்க. அப்போ சிவா வராரு. சிந்து அப்படின்றாரு, சொல்லு டாக்டரே அப்படின்னோடனே என்ன பண்ணிகிட்ருக்க, எப்போவுமே வேலை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னோடனே வேறு என்ன டாக்டர் வேலை, வீட்டு வேலையை நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கணும், உனக்கு போரே அடிக்காதா இந்த மாதிரி வீட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்குமே, அப்போ உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடாதா, யோசிக்க மாட்டேன், இவ்வளோ வேலை நம்ம ஏன் பண்ணணும், என்ன டாக்டர் இப்படி சொல்கிற, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பண்ணணும், இதுக்காக என்ன இருக்குது அலுப்பு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இங்கே பாரு எல்லா வேலையும் நீ செய்யணுன்ற அவசியம் இல்லை சிந்து, ஒரு சில வேலைகள் மட்டும் செஞ்சுக்கோ, இல்லை சிட்டு வரல அதனால் அவள் வேலையெல்லாம் அப்படியே இருக்குல்ல, பாவம் இல்லை சிட்டு, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, என்னாச்சு அவங்க அப்பாவுக்கு, அதான் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு, நீ கவலைப்படாத, சிட்டுவோட அப்பாவை இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே நிஜமாக சொல்கிறேன் டாக்டர், ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், சிட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமோ உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை அப்படிலாம் இல்லை, சிட்டுவோட அப்பா பாவம் இல்லை, அதுக்காக நான் சொன்னேன், சிட்டு வந்து சின்ன பொண்ணு தானே அப்படின்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறாரு சிவா. சிட்டுக்கும் வந்து சிந்துக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குமான்னு